நாங்கள் எல்லோரும் வேண்டிக் கொள்கிறோம். டிஏபி 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 மக்கள் சக்தி மக்கள் சக்தி மக்கள் சக்தி இன்றம் 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 அது என்சி ரசம் போட்டது அவனுக்கு போட்டது நின்னுது. நீங்க என்ன செட்டுங்க நன்சி ரசம் அது பிறகு வாங்கி பாருங்க. இங்க பாருங்க எல்லாம் அடிக்கிறோம் போட்டு இது ரெண்டையும் கொடுங்க அவங்ககிட்ட. அது இதுகிட்ட அது வாங்கிட்டாங்க போட்டோ தெரியுங்க. கிட்ட படம் கொடுக்க கொடுத்தாச்சு நல்லா பாருங்க. பாரிசா நேஷனல்னு போட்டு எழுத்து இருக்கு. தமிழ் எழுத்து மனு தாக்கல் நடைபெறுகின்றது. நன்கு பாருங்கள். 3 இனம் சேர்ந்ததுதான் பரிசா நேஷனல் என்று சொல்கின்றார்கள். சீன மொழியில் எழுதப்பட்டிருக்கின்றது, தேசிய மொழியில் எழுதப்பட்டிருக்கின்றது. தமிழ் மொழி எங்கே? இங்கே. மலேசிய இந்தியர்களை பிரதிநிதிக்கும் தமிழ் மொழி எங்கே? நாம் அடகு வைத்து விட்டோமா? இதை நன்கு பார்த்து இதை கேட்டு உணர்ந்து உங்களுடைய வாக்குகளை யாருக்கு அளிக்க வேண்டும் என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள். பண தாக்கல் நடைபெறும் முன்னையே வந்து படத்தை போட்டு சோரொட்டிகளை போட்டுடுறாங்க. இது மட்டும் இல்ல, நிறைய இந்தியர்களுக்கு நான் கேட்கறது ஒன்னே ஒண்ணு, இந்தியர்களை மதிக்கும் அரசாங்கமாக பரிசா நேஷனல் இருந்தால் தீபாவளி அன்று அம்னோ அசெம்பிளியை நடத்தினார் நமது பிரதமர். அதை கேட்கவில்லை நமது 28 ஆண்டு காலம் அமைச்சரவையில் அமர்ந்து கொண்டிருக்கும் அமைச்சர். சோதனை தலைவர் சாதனை தலைவரா நமக்கு தெரியாது. அவர் கேட்கவில்லை. இந்தியர்கள் நாடு முழுவதும் இந்தியர்கள் கொண்டாடும் பண்டிகை தீபாவளி. அந்த தீபாவளி அன்று நமக்கு நம்மளுடைய உரிமைகளை அடகு வைத்து விட்டார்கள். ஒவ்வொரு இந்தியனும் யோசிக்க வேண்டிய கட்டாயம், யோசிக்க வேண்டிய நிர்பந்தம், இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் நாம் வந்துவிட்டோம். சரியான தருணமும் நமக்கு வந்துவிட்டது. 8ஆம் தேதி 3வது மாதம் ஒவ்வொரு இந்தியர்களும் அவர் இடத்தில் பரிசா நேஷனை எதிர்த்து ஓட்டை போட்டு நல்ல ஒரு சமுதாயத்தை, நல்ல ஒரு அரசாங்கத்தை உருவாக்க வேண்டும். நாம் இந்தியர்களுக்கு இருக்கும் ஒரே பலம் ஓட்டு. தயவு செய்து அந்த ஓட்டை தவறாக பயன்படுத்தி விடாதீர்கள். நம்மளுடைய சுயமரியாதையை அடகு வைத்து விடாதீர்கள். தலைவர்கள் அடகு வைக்கலாம், நாம் தொண்டர்கள் அடகு வைக்க வேண்டாம். 5 இந்தியர்கள் இன்று தங்களுடைய சுதந்திரத்தை மூட்டை கட்டி வைத்துவிட்டு அவர்களுடைய பிள்ளைகளை பார்க்காமல், மனைவிமார்களை பார்க்காமல் உள்ளே இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நன்றி கடனை நாம் காட்டுவோம். வரும் தேர்தலில் எதிர்கட்சியினர் நல்ல பெரும்பான்மையுடன் ஜெயிக்க வேண்டும் என்றால் அது நம் இந்தியர்களின் கையில் தான் உள்ளது. எதிர்கட்சி வாழ்க, எதிர்கட்சி எதிர்கட்சி, மக்கள் சக்தி மக்கள் சக்தி மக்கள் சக்தி என்றால் சரி.